அடுத்ததாக உலக தமிழர் பொருளாதார மையத்தை சென்னையில் தொடங்குவது குறித்து விரிவாக நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே தெரிவித்து விட்டார்கள். அடுத்ததாக ஐநா சபையில் தமிழை ஆட்சி மொழியாக்குவதற்கான ஒரு திட்டத்தை இன்றைக்கு அவரும் மொழிபெயர்ந்திருக்கிறார். அது குறித்து இந்த மாதத்தில் சட்டக்கதிர் இதழில் ஒரு விரிவான தலையங்கத்தையும் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அதனை உலகத்தில் தமிழை தவிர வேறு எந்த நாட்டிலும் ஆட்சி மொழியாக இல்லாத இந்தி மொழி, மொரீஷியஸில் கூட அது ஹிந்தி அல்ல, போஜ்பரி தான். அந்த மொழி ஐநாவினுடைய கூடுதல் ஆட்சி மொழியாக இருக்கிற பொழுது தமிழ்நாட்டை தவிர 4 நாடுகளில் ஆட்சி மொழியாக இருக்கிற தமிழை ஐநா மன்றத்தில் கூடுதல் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை நிறுவுவதற்காக இந்த திட்டத்தை நான் உங்கள் முன் படிக்க விரும்புகிறேன். ஐநா நிறுவன கூடுதல் மொழியாக தமிழ் மொழியை சேர்க்க வேண்டும். ஐநா நாடுகள் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தும் நோக்கில் 1945ஆம் ஆண்டில் 50 நாடுகளுடன் உறுப்புகளுடன் தொடங்கப்பட்டது. அதன் தலைமையகம் நியூயார்க் நகரில் அமைந்துள்ளது. மேலும் ஜெனீவா, வியனா மற்றும் தி ஹேக் ஆகிய இடங்களில் அதன் அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. ஐநாவின் பல சிறப்பு முகவர்கள் ஜெனீவா, வியனா, தி ஹேக், பான், நைரோபி, பாங்காங், டோக்கியோ மற்றும் ரோம் போன்ற நகரங்களில் செயல்பட்டு வருகின்றனர். ஐநாவின் அதிகாரப்பூர்வ மொழிகள் அரபு, சீனம், ஆங்கிலம், பிரெஞ்சு, ருஷ்யா மற்றும் ஸ்பானிஷ் ஆகிய 6 மொழிகளாகும். பல நாடுகளில் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் போர்கள் மற்றும் ஒரே நிலையான தலைமையிலிருந்து ஐநா ஜனநாயகம், பரிமாற்ற தலைமுறை, மாற்று தலைமுறை, சூழ்நிலை தலைமுறை முதலிய பல்வேறு கொள்கை நடைமுறைகள் காரணமாக ஐநாவின் செயல்திறன் குறித்து சில நேரங்களில் கேள்விகள் எழுந்தாலும் அமைதி ஏற்படுத்தவும் காப்பாற்றவும் அதன் பங்கு இன்னும் உலக நாடுகளிடையே மிகவும் முக்கியமானதாகவும் தேவைப்படுவதாகவே உள்ளது. ஐநா நாடுகள் அபிவிருத்தி திட்டம் யுஎன்டிபி உட்பட ஐநாவின் பல சிறப்பு முகவர்கள் பொருளாதார செயல்திறன், சுற்றுச்சூழல் பங்கு மற்றும் சமூக உட்சேர்க்கை ஆகியவற்றை முன்னிறுத்தி நிலைத்த வளர்ச்சி குறிக்கோள்கள் 17 குறிக்கோள்களை ஐநா அறிவித்திருக்கிறது. SDGs வடிவமைப்பின்படி உலகளாவிய முன்னேற்றத்திற்கு சிறப்பான பங்களிப்புகளை செய்து வருகிறது. உலக அமைதியை பாதுகாப்பது மற்றும் வறுமையை ஒழிப்பதில் வாழ்க்கை திறன்கள், சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதில் ஐக்கிய நாடுகள் அவை குறிப்பிடத்தக்க பங்காற்றி வருகிறது. ஐநாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளான ஆங்கிலம், பிரெஞ்சு, ஸ்பானிஷ், ரஷ்யா, சீனம், அரபு ஆகியவை ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவை. இதை தவிர இணை மொழிகளாக போர்ச்சுகீஸ், ஜெர்மன், சுவாஹிலி, இந்தி, உருது, பெங்காலி, இந்தோனேஷியன், டர்க்கிஷ் மற்றும் பாரசீக மொழிகள் 9ம் ஒரு மொழி ஐநாவின் இருந்து வருகின்றன. ஒரு மொழி ஐநாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளின் பட்டியலில் சேருவதற்கு இதான் முக்கியமான செய்தி. ஒரு மொழி ஐநாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளின் பட்டியலில் சேருவதற்கு அது குறைந்தது 3 நாடுகளில் அதிகாரப்பூர்வ மொழியாகவும் 5 நாடுகளில் பேசப்படும் மொழியாகவும் இருக்க வேண்டும். மேலும் அந்த மொழியை அதிகாரப்பூர்வ மொழியாக அறிவிக்க குறைந்தது 3 நாடுகள் இணைந்து தங்களுடைய முன்மொழிவுகளை ஐநாவிற்கு அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பின்னரே ஐநா பொதுச்சபையும் அதிகார மொழிகளுடைய குழுவும் அதை பற்றி தீர்மானித்து முடிவெடுக்கும். தமிழ்மொழி இந்த சூழலில் தமிழ்மொழி உலகின் முதன்மையான தொன்மையான மொழிகளில் ஒன்றாக இருக்கிறது என்பதை ஆய்வறிக்கைகள் உறுதி செய்கின்றன. சங்ககால இலக்கிய பெருமை, செம்மையான இலக்கண அமைப்பு, சிறந்த பாரம்பரிய மொழி என பெற்ற செம்மொழி என பெற்ற சிறப்பு மற்றும் பல நாடுகளில் பரவியுள்ள தமிழர்களின் வாழ்வியல், பண்பாடு ஆகியவை தமிழின் தனித்துவத்தையும் தொன்மையையும் வலியுறுத்துகின்றது. உலகளாவில் சுமார் 100 மில்லியன் 10 கோடி மக்கள் தமிழை பயன்படுத்தி வருகின்றனர். இந்தியாவில் தமிழ்நாடு, இலங்கை ஆகிய தமிழின் மையப்பகுதிகளில் மலேசியா,
சிங்கப்பூர், கனடா, ஐக்கிய அரபு, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் தமிழர்கள் பெருமளவில் வாழ்கின்றனர். இத்தகைய சூழலில் இந்தியாவில் தமிழ்மொழி அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசமைப்பினுடைய 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 22 மொழிகளில் தமிழும் ஒன்று என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இது ஒரு அதிகாரப்பூர்வமாக அரசு அலுவல் மொழியாக இருந்து வருகிறது. இலங்கையில் தமிழ்மொழி தேசிய மொழிகளில் ஒன்றாக உள்ளது. சிங்கப்பூரிலும் இது ஒரு தேசிய மொழிகளில் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மலேசியாவிலும் தமிழ்மொழி அங்கீகரிக்கப்பட்ட அதிகார முறையான மொழியாக உள்ளது. மொரிஷியஸ் அரசிலும் தமிழ்மொழி அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போது அரசுடைய நாணயத்தில் அது 3 மொழிகளிலே முதலிடம் பெறுகிற மூத்த மொழியாக தமிழ்மொழி மொரிஷியஸிலே இருந்து வருகிறது. மேலும் தென்னாப்பிரிக்கா, கயானா, ரீயூனியன் தீவு, ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்க நாடுகளில் தமிழ்மொழி பரிமாற்று மொழியாக பயன்பாட்டில் இருந்து வருகிறது. தமிழ்மொழி 50க்கும் மேற்பட்ட, ஏன் 80க்கும் மேற்பட்ட நாடுகளில் மக்களால் பேசப்பட்டு வருகிறது. தமிழ் மக்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இன்னும் வாழ்ந்து வருகின்றனர். இது இந்திய மொழிகளில் கூட்டு மட்டுமே பெற்றுள்ள தனிச்சிறப்பாகும். இந்திய மொழிகளில் தமிழுக்கு மட்டுமே இத்தகைய தனிச்சிறப்பு இருந்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். உலகின் 50க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் தமிழ்மொழி கற்பிக்கப்படுகிறது, ஆராய்ச்சியில் மேற்கொள்ளப்படுகிறது. பல மேம்பட்ட நாடுகளின் பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் நமக்கெல்லாம் தெரியும். ஐரோப்பாவில் மட்டுமல்ல, போலந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் இப்பொழுது தமிழ் இருக்கைகள் தொடங்கப்பட்டு வருகின்றன. எனவே தமிழ்மொழியின் உலகளவில் வளர்ச்சிக்காகவும் உயர்நீதிமன்ற வழக்குகளில் தமிழ் பயன்பாட்டிற்காகவும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து முனைப்பில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். தமிழ் மொழியை ஐக்கிய நாடுகள் நிறுவனம் அதிகாரப்பூர்வமான மொழியாக சேர்க்கும் வகையில் இந்திய அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும். இது குறித்த இந்திய அரசு ஐக்கிய நாடுகள் நிறுவன பொதுச் செயலாளருக்கு கடிதம் எழுத வேண்டும். இது குறித்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் இயற்றி அது இந்திய அரசுக்கு அனுப்பப்பட வேண்டுகிறோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர் அமைப்பின் அந்தந்த நாட்டு அரசாங்கத்தை தமிழ் மொழியினை ஐநா கூடுதல் அலுவல் மொழியாக சேர்த்திட ஐநாவிற்கு கடிதம் எழுதிட வற்புறுத்த வேண்டும். குறிப்பாக இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, மொரிஷியஸ், ரீயூனியன், பிரான்ஸ், கனடா, இங்கிலாந்து, கயானா, ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் அவர்கள் வழியாக அந்த நாட்டு அரசினை வற்புறுத்தி ஐநா அமைப்பிற்கு தமிழ் மொழியை கூடுதல் ஆட்சி மொழியாக சேர்ப்பதற்கான வேண்டுகோளை ஐநா அரசுக்கு வைக்க வேண்டும். இதனையே உலகத் தமிழ் பெருங்குடி மக்கள் அனைவரும் பெரிதும் எதிர்பார்க்கிறார்கள். எனவே மிக வலிமையான காரணம் இருக்கிற காரணத்தினால் இந்த தமிழ்மொழியை உலகத்தில் பல நாடுகளில் தமிழ்மொழி ஆட்சி மொழியாகவும் அரசு அலுவல் மொழியாகவும் இருக்கிற காரணத்தினால் எந்தெந்த நாடுகளெல்லாம் அரசு அலுவல் மொழியாக தமிழ் இருக்கிறதோ அந்த நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் அந்தந்த நாட்டு அரசை வற்புறுத்தி அந்த அரசுகள் ஐநாவினுடைய பொதுச்சபைக்கு இந்த விண்ணப்பத்தை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதற்கு முதற்கட்டமாக நம்முடைய அமைப்பு தமிழ்நாட்டைச் சேர்ந்த அனைத்து மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர்களுக்கு நாங்கள் கடிதம் எழுதினோம். அந்த எங்களுடைய கடிதத்தினை ஏற்று முதலாக தமிழ்நாட்டில் இருக்கிற 40 நம்முடைய அந்த மாநிலங்கள் உறுப்பினர்களில் முதல் முறையாக இன்றைக்கு வந்திருக்கிற வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினரான டாக்டர் கலாநிதி அவர்கள் இந்திய அரசுக்கு நம்முடைய தமிழை ஐநாவினுடைய கூடுதல் ஆட்சி மொழியாக இந்திய அரசு அதை ஐநாவுக்கு வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று தன்னுடைய கடிதத்தை இந்திய அரசுக்கு அவர் அனுப்பியிருக்கார்கள். எனவே நம் அனைவரும் சேர்ந்து அவருடைய முன்மொழிவுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நேரத்தில் 60 இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து சென்ற மக்களவை, மாநிலங்களவை அத்தனை உறுப்பினர்களுக்கும் நாங்கள் கடிதம் எழுதினாலும் அதில் முதலாவதாக தன்னுடைய முனைப்பை காட்டி அவர் எழுதிய கடிதத்துக்காக நாங்கள் எங்களுடைய நன்றியை மீண்டும் பதிவு செய்கிறோம்.